ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன் சொல்ல நம்ம எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தலை டாஸ்க் எப்பா இந்த டாஸ்க் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏங்க அப்படி சொல்கிறீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஜவும்டாய் டாஸ்க்கு. ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமான டாஸ்க் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வரலாற்று இந்த டாஸ்க் ரொம்ப ஒரு பயங்கரமான டாஸ்க்காக இருக்கும் அப்படின்னு தோணுது. தலை டாஸ்க்கு இப்படியா கொடுக்குறது, இப்படியா ஒரு கடுமையான போட்டியை கொடுக்குறதுன்னு தெரியல. இதில் யார் ஒருவன் சத்தியமாக யாராலையுமே கணிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு. என்னென்னா இந்த டாஸ்க் பிக் பாஸ் வந்து கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அது யார் வந்து படித்தாங்கன்னா நம்ம வரவரை தான் படித்தாங்க. இப்படி வந்துட்டு ஒரு பேஸ் மாதிரி இருக்குது, அதை இப்படி பிடிச்சிக்கணும். சரிங்களா? அந்த பக்கம் 5 இது இப்படி ஒரு பைப் மாதிரி இருக்குது, சின்ன சின்ன பைப்பு. இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 2. ஃபஸ்ட்டு வந்து அந்த பேஸில் வந்து அந்த பைப் அப்படி வச்சுட்டு அப்படியே மெதுவாக அந்த லைனுக்கு போகணும். அங்கேருந்து இன்னொன்று எடுத்துக்க வச்சுட்டு மெதுவாக வரணும். இது பைப்பு கொஞ்சம் ஷேக் ஆனாலும் கீழே விழுவோம். ஆரம்பித்தாங்க பாருங்கள். நம்ம இவங்களும் சுபிக்ஷாவும் இப்போ இவர் நம்ம விக்ரம் தான் ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிக் பாஸ் சொல்கிறார், யாரை வந்துட்டு 2 பேர் போகிறீங்க, யார் ஒருத்தராக போகிறீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 பேர், அப்புறம் ஒருத்தர், அப்புறம் 2 பேர். அதில் கொஞ்சம் க்ளம்சினஸ்லாம் போச்சு. அதுக்கப்புறமா கமருதீன் வந்து நான் தனியாக போகிறேன்ற மாதிரி ஒரு இது பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் நம்ம எஃப்ஜேவும் நம்ம யாரோ ஒரு ஐயோ நம்ம விஜய் சேதுபதி ஃப்ரெண்டு யார் பிரஜன், அவர் வந்துட்டு குரூப்பாக போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரமும் சுபிக்ஷாவும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டாக இறங்கினாங்க. ரொம்ப டஃப்புங்க, ரொம்ப ரொம்ப டஃப்பு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதை வைக்கிறதுக்கே வந்துட்டு 2 பேருமே தடுமாறினாங்க. விக்ரமுக்கு உடம்புலாம் ஆடுது, கிடு ஆத்தான்ற மாதிரி ஆடுறாரு. ஆனால் ரொம்ப டஃப்பு, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா அந்த லைனுக்கு போனதே சுபிக்ஷா செம்மையாக போனாங்க. ஃபஸ்ட்டு முடித்தாங்க, 2வது இப்போ லைவ் போயிட்டே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு முடிச்சிட்டாங்க, 2வது முடிச்சிட்டாங்க, இப்போ 3வது வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம அண்ணன் யார் விக்கல் சிக்கரம் இன்னும் ஒன்லேயே நிற்கிறார். ஸோ பயங்கர டஃப்பாக இருக்க போது இது யார் வின் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்த தலை டாஸ்கில் வந்துட்டு விக்ரம் இருக்கார், சுபிக்ஷா இருக்காங்க, கமருதீன் இருக்கார், பிரஜன், எஃப்ஜேவோட கேப்டன்சி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இவர் எப்படி இருப்பார்ன்றது தெரியும் நம்மளுக்கு. விக்ரமும் பிரஜன், சுபிக்ஷா, கமருதீன் இவங்க 3 பேரில் இவங்களில் யார் வந்து நல்லா பெஸ்ட்டாக பண்ண போகிறாங்கன்றது நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதில் கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கமருதீனோட விஷயங்கள் வந்துட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா கமருதீனோட ரொம்ப இப்போ தான் வந்துட்டு 2 வாரத்துக்கு அப்புறமா கொஞ்சம் தெளிஞ்சு இப்போ தான் அந்த கூட்டிலேருந்து வெளியே வந்திருக்காரு. அரோரா கூட்டிலேருந்து வெளியே வந்திருக்காரு. வந்து இப்போ ரெக்கையை இப்போ தான் இப்படி பண்ணிகிட்ருக்காரு, பறக்கலாமா வேண்டாமான்ட்டு. ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறா தெரியல. வந்தால் நல்லாயிருக்கும் இந்த வாரம் வந்துட்டு அவருடைய கேப்டன்சி. ஏன்னா இப்போ வேறு வந்து விஜய் பார்வதி கூட நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டாரு. 2 பேரும் வச்சு செய்கிற மாதிரி ஆகிடும். பார்க்கலாம், வந்தால் ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை பிரஜன் வந்தாருன்னா பிரஜன் கூட சாண்ட்ரா, திவ்யாலாம் இருக்காங்க, அது ஒரு தனியான ஒரு காம்போ இருக்கும். சுபிக்ஷா வந்தால் தான் கொஞ்சம் மொக்கையாக போகும். ஏன்னா அவங்க சொல்கிறது யாரும் கேட்க மாட்டாங்கன்ற மாதிரி போகுது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது தெரியல. நீங்கள் உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். இந்த தலை டாஸ்க்கு யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப பயங்கரமான ஒரு டஃப்பாக இருக்குது. இதை பற்றி கமெண்ட் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.